என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நேற்று பாத்தீங்கன்னா 16/6/2026 ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தமிழ்நாடு முதலமைச்சர் தஞ்சாவூர் மாவட்டத்துல அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழாவுல பேசினதை நான் நேர்ல பார்த்த செய்தியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வாயாலேயே சொன்ன செய்தி தமிழ்நாடு மக்களுக்கு சொல்ல போறோம். குறிப்பா குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் எப்போ வழங்கப்படும், ஏன் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அவர் வாயாலேயே சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயத்தை தான் நான் தமிழ்நாடு மக்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்ல போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செய்து உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்கள் மறுபடியும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நிரந்தர சொந்தங்களாயிடுங்க தமிழ் யூடியூப் சேனல் மூலமா. 16/6/2026 திங்கட்கிழமை காலையில ஒரு திருமண நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு 11 மணி இருக்கும். சிஎம் மேடையில பேசினாரு. சரபோஜி மஹால்ல ஒரு மைதானத்துல மிகப்பெரிய அளவுல செலவு பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள்ல, குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை எல்லாருமே கூட்டம் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மேல பெரிய அளவுல கூட்டம் இருந்துச்சு. ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட அரசு திட்டங்கள் மூலமா இன்னும் சொல்ல போனாக்கா தொகுப்பு வீடு, அரசு அலுவலகங்கள்லாம் திறந்து வச்சு பேசினார் முதலமைச்சர். அது மட்டும் இல்லாம 150 மினி பேருந்துகள், மினி பஸ்ஸுகளை கிராமத்துல விடணும்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கை வச்சிருந்தாங்க தமிழ்நாடு மக்கள். அந்தந்த பஸ் உரிமையாளர்கள் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 150 பஸ் கிராமத்துக்குள்ள போறதுக்கு நேற்று தவிக்கி வச்சாங்க. வரிசையா பஸ்ஸுகள் எல்லாம் போய்கிட்டே இருந்தது. நான் லைவா நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். முன்னாடி 2வது வரிசையில நான் உட்காந்து நான் பார்த்த ஒரு செய்தியை தான் இப்ப நான் சொல்றேன். இதுக்கு 336 கோடி திட்டத்துல இப்போ புதிய திட்டங்கள் எல்லாம் அடிக்கல் நாட்ட போறதா சொல்லியிருக்கிறாங்க. அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நிறைய திட்டங்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பா அவருடைய ஞாபக சக்தியை நான் நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற மந்திரிகள் பிரியங்கா பங்கஜம் ஐஏஎஸ், இன்னும் சொல்ல போனா இங்க எம்பி, எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், இவங்களெல்லாம் பேப்பரை வச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட பேப்பரை பார்க்கவே இல்லை. அவரு அவ்வளவு ஞாபக சக்தி, 70 வயசுக்கு அப்புறம் எவ்வளவு ஒரு ஞாபக சக்தியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஆச்சரியமா இருந்தது. தஞ்சை மாவட்டத்தோட கலைஞர் கொண்ட அந்த அன்பும் இணைப்பும் பிணைப்பும் என்னைக்குமே விடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பக்கத்துல திருவாரூர் மாவட்டத்துல கலைஞர் பிறந்திருந்தாலும் இன்னும் சொல்ல போனா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நிறைய ஸ்பெஷல் செஞ்சிருக்கிறார். கரிகாலன் சோழனை பத்தி சொன்னாரு. இன்னும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், நெல்களஞ்சியம், ஒரத்த நாட்டுல இருக்கக்கூடிய நெல்லை தூத்தி சுத்தம் பண்ணி பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி கிட்டத்தட்ட அளவுல நெல் களஞ்சியம் கூடிய நெல் ஸ்டாக் பண்ற இடத்த தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் திறந்துருவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல ஒரே ஒரு விஷயத்த நான் திரும்பி சொல்லிடுறேன். சரியா, நீங்க குடும்ப தலைவிக்கு 1000 சொல்லிட்டு நீங்க எதையே பேசிக்கிட்டீங்களா? அதுதான் சொல்ல வரேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொன்னாங்க, 2021 நம்ம ஆட்சிக்கு வரும்போது மத்திய அரசிலிருந்து, ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வர வேண்டிய தொகை நிறைய இருக்குது. அதனால பயனாளிகளுக்கு தகுதி உள்ள பயனாளிகள், தகுதி இல்லாத பயனாளிகள் நாங்க பிரிச்சு சொல்லிட்டோம். அதனால வரக்கூடிய ஜூலை மாசம் 15ஆம் தேதியிலிருந்து வீடு தேடி உங்க வீட்டுக்கு வீடு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வாங்கக்கூடிய விண்ணப்பத்தை அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், செயலாளர்கள், பிடிஓ ஆபீஸ்ல இருந்து, வருவாய்த்துறையிலிருந்து, கோட்டாட்சியரிடமிருந்து உங்க வீடு தேடி பாக்கி எல்லாருக்கும் நாங்க கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய ஒரு தன்மான தொகையா இருக்கும். இது கலைஞர் கண்ட கனவு. அதனால கலைஞர் மகளிர் உதவி தொகை அப்படிங்கக்கூடிய பேர்ல இந்த பணத்தை நாங்க ஜூலை மாசம் 15ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி இந்த பணத்தை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய தேர்தல்ல எங்களுக்கு மகத்தான வெற்றி பெற்று நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. எந்தவித பேப்பரும் இல்லாம அனாயசமா பேசி தள்ளி இருக்கிறாரு. அவ்வளவு ஞாபக சக்தி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வியப்பா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுலதான் குறிப்பா அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எல்லாருக்கும் கிடைக்கும். அனைத்து மகளிருக்கும் கிடைக்கும். இலங்கை தமிழர்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா திருநங்கைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாம இப்போ ஒரு 40 லட்சம் பேர் பாக்கி இருக்குது. அந்த 40 லட்சம் பேருக்கும் கண்டிப்பா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 1,60,00,000 பேர் விண்ணப்பம் கொடுத்திருந்தாங்க. அது 1,17,00,000 பேருக்கு இது வரைக்கும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற புள்ளி விவரத்தை எடுத்து சொன்னார் பாருங்க. அசந்தே போயிட்டாங்க எல்லாரும். அரங்கத்துல மிகப்பெரிய கைத்தட்டல் ஏற்பட்டிருக்குது. இது யாரு நம்ம கட்சி ரீதியா நம்ம பார்க்கல. ஸ்டாலினுக்கு நாங்க வக்காலத்து வாங்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. மக்களுக்கு என்ன செய்யறாங்களோ அந்த முதல்வரை நம்ம பார்த்து பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது எடப்பாடியா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல சீமானு வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்யுங்களா, அவங்களுக்கு ஒரு ஜே போடணும், ஒரு ஓட்டு போடணும், ஒரு வாழ்க சொல்லணும் அப்படிங்கிறதுல எந்த குறைவும் கிடையாது. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது போல குடும்ப தலைவிக்கு 1000 ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி பணம் உங்க வங்கி கணக்குல வர வைக்கப்படும் சொல்லிட்டு ஒரு அழுத்தம் திருத்தமான சவாலான ஒரு செய்தியை
அந்த 3000 பேருக்கும் மத்தியில அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் மகிழ்ச்சியான செய்தியை டியூட் சேனல் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 கோடி பேருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தஞ்சாவூர் மாநாட்டுக்கு நீங்க வராதுனால தஞ்சாவூர் மாநாட்டை பத்தி நீங்க புகழ்ந்து அழகா பேசுனது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்கள் யாரும் டியூட் சேனல் சொந்தங்கள் நிரந்தரம் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கமெண்ட்ஸ்ல என்னுடைய சந்தேகத்தை கேளுங்க, நான் சொல்றேன். நன்றி.